டாய் ஸ்டோரி ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களா? ஃபைனலாக இப்போதைக்கு டாய் ஸ்டோரி 5 வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2026 இந்த படம் ரிலீஸ் ஆக போதுங்கிறதுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த D23 ஈவெண்ட்டில் இந்த படத்தோட பிளாட் என்ன மாதிரி இருக்க போதுங்கிறதுக்கான ஒரு சின்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம ஏகப்பட்ட டாய்ஸ் கூட விளையாடுற அந்த குழந்தைகளெல்லாம் பார்த்துருப்போம். பட் ரியல் லைஃபை நீங்கள் எடுத்து பாருங்க, நிறைய குழந்தைங்க டாய்ஸ் கூட விளையாடிட்டு இருக்காங்க, கையில் ஃபோனு ஐபாடோட சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ டாய்ஸே மறந்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த சுச்சுவேஷனில் இப்போதைக்கு உடி அண்ட் கேங் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டியிருக்காங்க. பானி ஐபேடை யூஸ் பண்ண ஆரம்பிக்க ஐபேடை விட டாய்ஸ் தான் கெத்துன்னு சொல்லி ஒரு விஷயத்தை என்ன மாதிரி ப்ரூவ் பண்ண போகிறாங்கிறது தான் இந்த டாய் ஸ்டோரி 5 கதையே. டாய்ஸ் வர்சஸ் எலக்ட்ரானிக்ஸ். அண்ட் அந்த கான்செப்ட் ஆர்ட்டில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம உடி ரிட்டன் ஆகியிருக்காப்புல. டாய் ஸ்டோரி 4 நான் கார்னிவல் டாய்ஸுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்லி அந்த மொத்த கேங்கையுமே விட்டுட்டு போன உடி இப்போதைக்கு திரும்ப அந்த கேங்கில் ரிட்டன் ஆகியிருக்காரு. எலக்ட்ரானிக்ஸ் கூட நடக்கிற அந்த போரில் உடி ஜெயிப்பாரா இல்லையாங்கிறத பொறுத்தது பார்க்கணும். அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் இந்த படத்தோட வில்லனாக வரப்போகிறது இல்லையா? 50 மால் ஃபங்க்ஷன்டு பஸ் லைட்டர்ஸும் வில்லன்களை இறக்கப்பட்டிருக்காங்க. லிட்டரலாக இந்த டாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கூட சண்டை போடுறது மட்டும் இல்லாமல் மால் ஃபங்க்ஷன் ஆன ஈவில் பஸ் லைட்டர்ஸ் கூடயுமே சண்டை போட்டு தான் ஆகணும். ஒரு பிரம்மாண்டமான படமாக கொடுக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்களோ. டாய் ஸ்டோரி 4 கிட்டத்தட்ட ஸ்டோரி வைஸாக ஒரு டவுன் கிரேட் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. டாய் ஸ்டோரி 5 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரெமிஸ் இருந்தாலும் இது எப்படி கூட்டு வர போகிறாங்கன்னு பொறுத்து பார்த்தா தான் தெரியும். டாய் ஸ்டோரி 3 வரைக்குமே ஒரு பர்ஃபெக்டான ட்ரைலஜி அப்படியே விட்டுருக்கலாம். பட் எனிவேஸ் இந்த டாய் ஸ்டோரி 5 கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே காமிங்க.